அனைவருக்கும் வணக்கம். ஆதி சிவமே சித்தன் ஜோடமையும் சார்பாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. அதாவது எப்படின்னா, ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார். சார், இந்த மாதிரி வேலூர் பக்கம் ஒருத்தர் தீட்சை வழங்குறார் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா தீட்சை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது எந்தளவுக்கு சாந்தியம் அப்படிங்கிறது உண்மை இல்லை. முதல்ல தீட்சை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தீட்சைனா என்னன்னு. சரி, இப்போ ஒரு ஜோடு கற்றுக்க போகிறீங்க. அங்கே இருக்கக்கூடிய குருமார்களுடைய அன்பும் பண்பும் பாசத்தையும் பெற்று அவர்கள் மனப்பூர்வமாக ஆசீர்வதித்து அந்த ஜோடுடைய தொழிலை சரியாக புரிதல் திறனோடு நீங்கள் செய்யும் பொழுது, சொல்லும் பொழுது, பலன் சொல்லும் பொழுது அது பரிபூர்ணமாக வெற்றி அடையும். இது குருமார்களுடைய தீட்சை. சரிங்களா? அதே போல் ஒரு மாந்திரிகம் கற்றுக்கிறீங்கன்னா அந்த குருமார்கள் உங்களுக்கு மாந்திரிகத்துக்கு தேவையான மூலிகைகள், ரசமணிகள், வேர்கள், இல்லை இஷ்ட தெய்வங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன எப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது மாந்திரிக சம்மந்தப்பட்ட தீட்சை சொல்லி கொடுப்பாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. சரிங்களா? அது குருமார்களுடைய தீட்சை. சரியா? சரி. ஆனால் இஷ்ட தெய்வ தீட்சை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, நீங்கள் ஒரு இஷ்ட தெய்வத்தை, காளியோ சிவனோ, பெருந்தெய்வங்களை தவிர்த்து, இப்போ காளி, சிவன், முருகன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருந்தெய்வங்கள். அவர்களெல்லாம் உங்களால் வசியம் பண்ணவோ செய்யவோ முடியாது. அதை தவிர சின்ன சின்ன தெய்வங்கள் இருப்பாங்க, எச்சினி இருப்பாங்க இல்லையா, அவங்க பூதகணங்க, குரளி, குட்டிச்சாத்தான், இது போன்ற சிறிய தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் ஒரு 48 நாள் அதற்கான படையல். ஒரு சில தெய்வங்களுக்கு பார்த்திங்கன்னா மாமிசம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு தெய்வங்கள் பார்த்தீங்கன்னாக்க சாதாரணமாக பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்தந்த தெய்வங்களுக்கான மந்திரங்கள், அதுக்கான படையல்கள், அதுக்கான பூச்சி முறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தெய்வங்களை 48 நாளைக்கு ஒரு வேளை உணவு மட்டும் உண்டு. 2 வேளை உங்களுடைய உணவு ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்தமாக கிடையாது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை ஒரு வேளை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு மற்ற 2 வேளை சாப்பாடை இயற்கையில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள், நாய், பூனை, நரி, எறும்பு இப்படி இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளுக்கு உணவாக கொடுத்து, சரிங்களா, உணவாக கொடுத்து நீங்கள் இந்த 48 நாள் அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய பூஜை முறைகளை சரியாக செய்து கொண்டு வரக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய தீட்சை கிடைக்கும். நல்லா கவனமாக வச்சுக்கணும், தெய்வத்தோட தீட்சை கிடைக்கும். சரிங்களா? அந்த தீட்சையை நீங்கள் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ குரு சொல்லிட்டாரு, நீ எல்லாம் கற்றுக்கிட்டப்பா, நீ எல்லாம் செய்யலாம். அப்படி செஞ்சால் சித்தி ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. குரு சொல்லிட்டாரு, நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டேன், நீ எல்லாம் செய்யலாம் அப்படின்னா சித்தி ஆகுமானா சித்தி ஆகாது. சார், நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன் செய்கிறேன் சார், ஏன் எனக்கு சித்தி ஆக மாட்டேங்குது அப்படின்னா, அங்கே இஷ்ட தெய்வனுடைய தீட்சை இருக்காது. குரு அருளால் குருவோட தீட்சை மட்டும்தான் இருக்கும். இப்போ குரு சொல்லி கொடுத்து எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட அங்கே குருவோட தீட்சை மட்டும் தான் வேலை செய்யுமே தவிர இஷ்ட தெய்வங்களோட தீட்சை வேலை செய்யாது. சரியா? அப்போ இஷ்ட தெய்வங்களை நீங்கள் தீட்சை பெறும் பொழுது அவர்கள் எப்படி உங்களுக்கு உணர்த்துவார்கள், எப்படி உங்களுக்கு தீட்சை கொடுப்பார்கள் என்பதை தெரிஞ்சுக்கணும். இப்போ 48 நாள் ஒரு எச்சினி தேவதை நீங்கள் வசியம் பண்ணுறீங்க. வசியம் பண்ணும்போது 48 நாளில் சில எச்சினிகள் கனவுல வரும். பெண் ரூபத்தில் வரும், இல்லை ஆள் ரூபத்தில் வரும், சோதிக்கும், கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். சரிங்களா? அப்படிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா, சில தெய்வங்களை அந்த மாதிரி செய்யும் பொழுது கனவுல வரும். நீங்கள் மோகம் கொள்ளாமல் அழகான பெண் ரூபத்திலலாம் கூட வரும். சரியா? இல்லை வயதான தோற்றத்தில் வரும். வயதான தோற்றம் தான் நீ என்ன பண்ணுவீங்க, சி வேணாம், நீ கிளம்ப, நீ ஒரு பிச்சைக்காரன், நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களை மறந்து நீங்கள் அவர்களை துரத்திடுவீங்க, விரட்டிடுவீங்க இல்லையா? இல்லை உங்களுக்கு பிடிக்காதவனா கூட வரும், உன்னுடைய எதிரியாக கூட வரும். ஏன்னா அதுக்கு சோதிக்கும் இல்லையா? அது பார்த்திங்கன்னா சோதனை செய்யும். அதனால் பிடிக்காத உங்களுடைய எதிரி ரூபத்தில் கூட அது வரும். அது கனவில் வரும்பொழுது அப்படிலாம் இருக்கும். இன்னும் அழகான ஒரு பெண் ரூபத்தில் வரும், மோகினி ரூபத்தில் அது வரும். அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா மோகம் கொள்ளாமல், எதிரியாக நினைக்காமல், ஒரு துஷ்டன் என்று நினைக்காமல், ஒரு பிச்சைக்காரன் என்று நினைக்காமல், ஆண்டி என்று நினைக்காமல் அவர்களை வரவேற்று அவர்களுக்கான உணவுகளை படைத்து அவர்களிடம் ஆசி பெற வேண்டும். இது பார்த்திங்கன்னா கனவுலேயே வரும். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் அதை பரிபூர்ணமாக பார்த்திங்கன்னா உணர முடியும். டக்குன்னு உங்கள் மனசுக்கு தோணும், அம்மா தான் வந்திருக்காங்க, எச்சினி வந்திருக்காங்க, குரளி வந்திருக்காங்க, குட்டிச்சாத்தன் வந்திருக்காங்க, பைரவி வந்திருக்கிறாங்க,
சரியா? இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள், எந்த தெய்வங்கள் இஷ்ட தெய்வம் பண்ணுறீங்களோ அந்த தெய்வங்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். செய்து முடித்து விட்டீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு தீட்சை கொடுப்பார்கள். எந்த மாதிரி கொடுப்பாங்க? ஒன்று ஆசீர்வாதமாக இருக்கும், இல்லை எதையாவது ஒரு பொருளை எடுத்து கொடுத்துட்டு போவாங்க, இல்லை ஒரு பூவை எடுத்து கொடுத்துட்டு போவாங்க, இல்லை ஒரு மணி எடுத்து கொடுத்துட்டு போவாங்க, இல்லை ஒரு கோல் எடுத்து கொடுத்துட்டு போவாங்க, இல்லை கையில் ஏதாவது தாயத்து மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை எடுத்து கொடுத்துட்டு போவாங்க. சரிங்களா? ஒரு குச்சியை கூட இருக்கலாம், ஒரு கல்லை கூட இருக்கலாம், எப்படியாவது இருக்கலாம், ஒரு துணி இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில மாந்திரிகளை அதை கையில் வச்சுருப்பாங்க. நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா மந்திரக்கோள் வச்சுருப்பாங்க. சில பேர் கல்லை தான் தெய்வமாக வச்சு கும்பிடுவாங்க. சில பேர் கத்தியை வந்து தெய்வமாக வச்சு கும்பிடுவாங்க. சில பேர் சூரியை வச்சு தெய்வம் வச்சு கும்பிடுவாங்க இல்லையா? இதெல்லாம் அந்த தெய்வங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தீட்சையின் அருளால், அதாவது அவங்க வந்து கையில் வச்சுக்கிட்டு தான் குறி சொல்கிறதோ, இல்லை இந்திரம் கட்டுறதோ, அஷ்டவந்தனம் போடுறதோ, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. சரியா? இந்த மாதிரி குரு பாரம்பரிய முறையில் இருக்கக்கூடிய தீட்சை என்பது வேறு, இஷ்ட தெய்வங்கள் இருக்கக்கூடிய தீட்சை என்பது வேறு. இதை வந்து கவனமாக புரிஞ்சுக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த நண்பர் என்கிட்ட கேட்டிருந்தார். அதனால் இது மற்றவங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, இந்த மாதிரி தீட்சை கிடைத்த நபர் மற்ற பெண்களை சகோதர சகோதரிகளாக மட்டும்தான் நினைக்கணும். தனக்குன்னு எதுவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த பொன் பொருள், காசு, பணம் எனக்கு இவ்வளோ இருந்தால் தான் நான் பண்ணி கொடுப்பேன், ஒரு 1 லட்சம் இருந்தால் தான் நான் அந்த வேலையை முடிச்சு கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. அதே போல் இந்த தெய்வம் இந்த இடத்துக்கு நீ போகக்கூடாது, இவருக்கு இதை நீ செய்து கொடுக்கக்கூடாதுன்னா செஞ்சு கொடுக்கக்கூடாது, அதுவும் சொல்லும். இந்த தெய்வம் வந்து அவன் பார்த்தீங்கன்னா இவர் கெட்டவர், உன்னை ஏமாற்ற வந்திருக்கிறாரு, அதனால் இதை நீ செஞ்சு கொடுக்காத அப்படின்னு அதுவும் சொல்லும். அதே போல் அதே தெய்வம் பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப ஏழ்மையானவர், ரொம்ப கஷ்டப்படுறாரு, இவர் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாரு, அதுவும் சொல்லும். அப்போது என்ன தெய்வம் என்ன விஷயத்தை சொல்லுகிறதோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். சரிங்களா? ஏன்னா அந்த தெய்வம் தான் உங்களுக்கு தீட்சை கொடுத்தது, அருளாசி கொடுத்தது, உங்களை ஆசீர்வதித்தது, உங்களை வழிநடத்துகிறது. அதனால் அந்த தெய்வத்தை பற்றி கொண்டு பின்தொடர வேண்டுமே தவிர, நான் வசியம் செய்து விட்டேன், தெய்வத்தை அடக்கி விட்டேன் என்று அகம்பாவமோ ஆடம்பரமோ இருக்கக்கூடாது. நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்படி பண்ணீங்க அப்படின்னாக்க அந்த தெய்வம் வந்து உங்களை விட்டுட்டு போயிடும், உங்களை விட்டுட்டு ஒதுங்கி போயிடும். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க சில மாந்திரிகளை ஜோடியர்கள் இதெல்லாம் செய்யறதுலாம் உண்டு. ஆரம்பத்தில் பார்த்துட்டா ஆஹா ஓஹுன்னு நிற்பாங்க. நாள் போக 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 பணத்தின் பேருனால ஆசைப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்க. ஆரம்பத்தில் கூட்டம் நிறையா வரும். பிற்காலங்களில் பார்த்தோன்னா யாருமே அவரை கண்டுக்க மாட்டாங்க. அடப்பாப்பா அவர்கள் செஞ்சாலே எதுவுமே பழிக்கலப்பா அப்படின்வாங்க. ஆரம்பத்தில் அவர் செஞ்சு கொடுத்துருப்பாரு, சிறப்பாக இருந்திருக்கும், நல்லா வேலை செஞ்சுருக்கும். சரிங்களா? ஆனால் பிற்காலத்தில் அது எந்த வேலையும் செய்யாது. ஏன்னா அந்த தெய்வம் அவரை விட்டு போயிடும். ஏன்னா அந்த தெய்வம் சொன்ன வார்த்தைக்கு இவர் கட்டுப்படாமல் செஞ்சுருப்பார், அதனால் அது விட்டு போயிடும். மறுபடியும் அது தீட்சை பெறணும்னா அந்த தெய்வத்துக்கிட்ட உங்களால் தீட்சை வாங்க முடியாது. ஏன்னா தெய்வத்தை நம்ம ஏமாற்றிருக்கோம் இல்லையா? அதனால் அந்த தெய்வம் உங்களுக்கு மறுபடியும் தீட்சை தராது. சரியா? அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாந்திரிகமோ இல்லை ஜோதிடமோ மற்ற விஷயங்கள் எதுவுமே செய்ய முடியும். சரிங்களா? ஓகேங்களா? சரி. சில யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் பார்த்தா நான் ஒரே நாளில் தீட்சை கொடுக்குறேன், ஒரே நாளில் நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன், நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும், நீங்கள் அஷ்டபந்தனம் போட்டால் ஜெயிக்கும், அந்த ஒரு தாயத்தை கட்டி கொடுத்தா ஜெயிக்கும், ஒரு மூலிகை இது பண்ணி கொடுத்தா ஜெயிக்கும், போட்டி பந்தயங்களில் விழலாம், வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நான் வந்து இது பண்ணிவிடுவேன், செல்வ பெருக செய்வேன், சரியா, பில்லி சுனி எவ்வளோ தன்னை எடுப்பேன், இப்படிலாம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ஆனால் ஒரு தெய்வத்தினுடைய அருள் இல்லாமல், ஒரு தெய்வத்தினுடைய தீட்சை பெறாமல் நீங்கள் 1000 கற்றுக்கொண்டாலும் அது உங்களுக்கு பலன் கொடுக்காது. இதுதான் உண்மை. ஓகேவா? அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். சரிங்களா? ஓம் குருவாழ்க, குருவே துணை, குருவே இல்லா, குருவே போற்றி, குருவே சரணம். நன்றி. ஓம் ஆதி சிவமே சித்தம் ஜோட நிலையம். நன்றி.